வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். போன வாரம் நமது சந்தைகள் ஒரு வீக் நோட்டோட முடிவடைந்தது. ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்னே சொல்லலாம். ஸோ 24,300க்கு கீழே முடிவடைந்தது. ஸோ மெட்டல் அண்ட் ரியாலிட்டி நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியோடு இருந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் திடீர்னு சொல்லுவோம்ல, ஒரு அத்தி பூத்தால் போல், அதுபோல் சுகர் ஸ்டாக்ஸில் ஒரு ஸ்ட்ராங் பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதில் ரெண்டு விஷயங்களை மார்க்கெட் முன்னிறுத்தியது. ஒன்று ஃபெஸ்டிவ் சீசன்னால் சுகர் டிமாண்ட் அதிகரிக்கிறது. இரண்டாவது, சுகர் கேன் நிறைய இந்த எத்தனாலுக்கு அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதற்கு மத்திய அரசாங்கம் மறுப்பு தெரிவித்திருந்தது. அதாவது யூசேஜ் கிட்டத்தட்ட 9% இருந்தது, 7% தான் நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் கொடுத்துருந்தாங்க. அதுபோல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு பிக்கஸ்ட் லூசராக இருந்தது. அதற்கு காரணம் என்பதையும் பார்ப்போம். அதுபோல் யூஎஸ்னுடைய ட்ரெஷரி ஈல்டு பார்த்தோன்னா 18 வருடத்தினுடைய உச்சத்தை தொட்டுள்ளது. மெயினாக இந்த குளோபல் ஃபினான்ஷியல் கண்டிஷன் தான் அதுக்கு ஒரு முக்கிய காரணி அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முக்கிய காரணமும் யூஎஸ் தான். இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, ஒரு செயின்னு சொல்லலாம். இல்லை அப்புறம் இந்த குளோபல் கண்டிஷனில் யூஎஸ் ட்ரெஷரி ஒரு நல்ல காரியமும் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த லாங் டேட்டட் கடன் பத்திரங்களை கிட்டத்தட்ட ஒரு 4 பில்லியனுக்கு வாங்க போகிறோம் செப்டம்பரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அ குட் நியூஸ் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நம்மளுடைய முதல் காலாண்டு Q1 பார்த்தோன்னா நன்கு இருக்குங்க. ஸோ அதனால் அதனுடைய ஒரு பெரிய ஒரு பலம் நம்ம சந்தைகள் ரொம்ப பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திக்கலன்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய அக்ரிகேட் ரெவின்யூன்னு சொல்லுவோம். அது குரோத்து 17.5%ங்க ஒரு 9 குவார்ட்டரில் பண்ணும் பொழுது. ஸோ அதனால் இட் இஸ் அ குட் மூவ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐயும் இந்த பிஎம்ஐ பார்த்தோன்னா 5 வருடத்தினுடைய லோவை தொட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய ஆர்பிஐ மீட்டிங்கில் இந்த ரேட் ஹை இருக்காது அப்படிங்கிறத தீர்மானம் செய்யலாம் நம்மளால் இப்போதைக்கு. ஸோ அதனால் ரேட் ஹைக் பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதுபோல் நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ஒரு கெத்தாவே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 720 பில்லியனாக உயர்ந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது. நம்மளுடைய ரிசர்வ் ஸ்ட்ராங் ஆனதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பு இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெங்தன் ஆகவில்லை, ஆக வேண்டும். ஸோ நண்பர்களே, இப்பொழுது எல்லோருக்கும் என்ன தேவைன்னா, வரும் வாரம் எப்படி இருக்கும்? ஸோ இது எல்லாமே நம்ம உங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே ஒரு ப்ராடர் பிக்சரில் சந்தைகளில் என்னென்னலாம் நடக்கக்கூடும், அந்த நிகழ்வுகளுக்கு தகுந்தாப்புல் சந்தைகள் ஒரு ஏறுமா இறங்குமா என்பதை பற்றி தான் நம்ம ஒரு ஒரு அவுட்லுக் கொடுக்குறோம். இதை தெளிவாக கேட்டுங்க. அதுபோல் நேற்றைய தினம் 60 வயதை தாண்டியவர்கள் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றியும் ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதனால் டைம் கிடச்சிதுன்னா எல்லோரும் அதையும் பாருங்கள். ஸோ அது ஒரு முக்கியமானது. நாளைய தினம் ஸ்பெஷல் பதிவிலே ஜென்னிசட், அதுவும் இந்த காலத்தினுடைய அந்த 20 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக ஒரு சில பதிவுகளையும் போட இருக்கிறோம். ஸோ மெயினாக இந்த வரும் வாரத்தில் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக தாங்க இருக்கும். ஏன்னா இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்னுடைய மூடை பார்க்கும் பொழுது ரொம்ப காஷியஸாக இருக்குது. அது ஏன் அந்த காஷியஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்வென்ட்ரி ரொம்ப நம்ம பார்க்க வேண்டியது. அதை தான் அந்த ப்ரைஸை ஒரு க்ளோஸ்லி மானிட்டர் பண்ண வேண்டிய ஒரு முக்கிய நம்பர் 1 பிளேஸில் இருக்குங்க. அடுத்தது பார்த்தோன்னா யூஎஸ் ஈரான் பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரம்ப் அவருடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரொம்ப அபத்தமாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அமெரிக்காவை சேர்ந்தது, அதனால் அவங்க தான் எங்ககிட்ட வரணும், நான் எதுக்கு அவன்கிட்ட போய் டீல் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டார். அதுக்கு அவங்க நேத்திக்கு என்ன திருப்பி சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுங்கிறது ஓப்பனே பண்ண முடியாது. ஏன்னா யூஎஸ் அவர்களுடைய பிஹேவியரில் சரி செய்து கொள்ள வேண்டும். மேலும்
ஈரானுடைய கமிட்மெண்ட்ஸை அவங்க ஃபுல்ஃபில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருக்காங்க. 2 பேருமே பாருங்கள் முரணான அறிக்கைகள் உள்ளே வருகிறது. அதனால் க்ரூட் என்ன பண்ணும், அதை தூக்கி விடுறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு குளோபல் ரவுடி கும்பல் பண்ணிக்கிடக்கூடிய வேலைகள் என்றே சொல்லலாம். அதனால தான் இந்த குளோபல் ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸில் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு தடுமாற்றம். இந்த தடுமாற்றத்தினால தான் முக்கால்வாசி சற்றேறக்குரிய எல்லா சந்தைகளும் அந்த ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்குள்ளே போயிருக்கு. சில சந்தைகள் பெரிய தாய்வான் மாரி இருக்கலாம் ஏறினது இல்லையா, அதெல்லாம் ஒரு வீழ்ச்சியை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் நம்மளுடைய சந்தைகளில் மொமெண்டம் பார்க்கும் பொழுது ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் இந்த வாரமும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் அண்ட் வாலட்டிலிட்டியை பொறுத்து தான் மார்க்கெட்டினுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை நான் முதல்ல சொன்னது போல் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ், அது 24,000 கீழே 24,200 மேலே, இதுக்குள்ளே தான் இருக்கக்கூடும் இந்த வாரத்தில். ஸோ மெயினாக எஃப்ஐஐ பையிங்கும் நம்ம பார்க்கணும். அது ஏன் அவங்களது இப்போ பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குனாக்க ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ஸ். அதுமாரி நம்மளுடைய மேஜர் ஈவெண்ட்ஸ் இந்த வாரத்தில் பார்த்தோன்னாக்க ஸோ யூஎஸ் ஜிடிபி இருக்குது, அதுக்கப்புறம் ஐஐபி டேட்டா நம்ம இந்தியாவில் இருக்குது, இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது, கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ் இண்டெக்ஸ் உலகம் பூராவும் இருக்குது. ஸோ இந்த மேக்ரோ ஃபேக்டர்ஸும் ஒரு டைரக்ஷன்ஸை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே, துறைகளை பொறுத்து பார்க்கும் பொழுது இப்போ இந்த நியூஜென் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதை ஒரு 2 வருஷம் முன்னாடியே நம்ம ஒரு விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தோம். அது எல்லாமே நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. அதுமாரி அடுத்தது கோல்டு ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ், மறுபடியும் கோல்டு ஒரு ரெக்கவரி வந்திருக்கிறதுனால அதில் ஒரு மொமெண்டம். அதுமாரி அப்ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனிஸ் அதுலேயும் மொமெண்டம் வந்திருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லேயும் பையிங் இருக்கக்கூடும். ஓகே, நிஃப்டியை பொறுத்தவரையிலையும் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 24,300க்கு மேலே போச்சுன்னா அதுலேருந்து ஒரு 200 புள்ளிகள் வரை ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதுபோல் 24,000 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். இப்போது பார்த்தோம்னா 24,500 கால் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும் 24,100 புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும் இருக்கிறது. ஸோ அதனால் இந்த நேரோ ரேஞ்சு தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதோட மந்த்லி எக்ஸ்பைரியும் இருக்குது வரும் வாரத்தில். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நாம் ஒரு 2 வாரம் முன்னாடியே சொன்னோம், அதிலே தான் அதுவும் உழப்பிட்டு இருக்குது. 57,750க்கு மேலே நின்றுதுன்னு வச்சுங்களேன், ஒரு 500 புள்ளிகள்லேருந்து 750 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடும். இறங்குறதுல ஒரு 500 புள்ளிகள் வரை கீழே இறங்கக்கூடும். ஸோ அதனால் அதுவும் பார்த்திங்கனாக்கா 57,252, 58,500 அந்த லெவலில் ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோல் வரும் வாரத்துலேயும் செப்டம்பரில் பார்த்தோன்னா நிறைய ஐபிஓ இருக்குது. அதில் மெயினாக பேர் செல்லக்கூடிய ஐபிஓனா பெரிய ஐபிஓவில் ஒன்று என்எஸ்சி செப்டம்பர் 2nd வீக்லேயும் அதை தொடர்ந்து ஜியோ டெலி வரவும் இருக்கிறது. ஸோ அதனால் மொமெண்டம் அதற்கு தகுந்தாற்போல் சந்தைகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பட் நேரோ ரேஞ்சாக தான் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.